நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொதுவா ரெண்டு பேர் ஏன் பிரிவாங்க? சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமா இருக்க முடியாது தான் பிரிவாங்க. ஆனா சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமா இருப்போம்னு தெரிஞ்சும் நாம ரெண்டு பேரும் பிரிறோம். கஷ்டமா இருக்கு மீனாட்சி, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படி சொன்னாலும் உனக்கு கஷ்டமாயிடும் தான் அதெல்லாம் அடக்கிட்டு இருக்கிறேன். நான் பாட்டுக்கு என் உலகத்துல இருந்தேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடக்கும்னு நான் நம்பவே இல்லை மீனாட்சி. நடந்த அந்த நல்ல விஷயம் கொஞ்ச நாளாச்சும் நிலைச்சிருந்திருக்கலாம், இல்லனா நடக்காமே இருந்திருக்கலாம் தோணுது. பார்வையே இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு மாசம் பார்வையை கொடுத்துட்டு உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் பார்க்க வச்சுட்டு திரும்ப அவனை குருடனாக்குன மாதிரி இருக்கு மீனாட்சி. உனக்கே நல்லா தெரியும் நீ பண்றது தப்புன்னு. நான் கேட்கிற நியாயமான கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. அதனால தானே என்ன அவாய்ட் பண்ணது, இப்படி வீட்டை விட்டு போனதெல்லாம். திரும்ப திரும்ப நான் உன்னை துரத்தி நீ உனக்கு ஏதாச்சும் பண்ணிப்பியோன்னு பயந்துதான் இப்ப போறதுன்னு முடிவெடுத்தேன். எனக்கு தெரியும் நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு. தெரிஞ்சு உன்னை விட்டு போறேன். அதே மாதிரி உனக்கும் தெரியும் நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். இருந்தாலும் நான் வழி அமைச்சு வைக்கிறேன். வேடிக்கையா இருக்கு மீனாட்சி. திரும்பவும் நீ என் ஃப்ரெண்டுன்ட்டோ இல்ல தெரிஞ்சவங்கன்னு சொல்லியோ நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். நீயும் அதை விரும்ப மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டு தானே? ஆமா, பிரியணும்னு முடிவெடுத்த பிறகு தொடர்பு இல்லாம இருந்தா தானே அடுத்து என்னன்னு யோசிக்க முடியும். ஒரு விஷயம் மீனாட்சி, என் வாழ்க்கையில எல்லாமே ஏதோ ஒரு கம்ப்ளைண்டோடவோ இல்ல குறையோடவோ தான் இருந்திருக்கு. என் படிப்பாகட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே. ஆனா என் வாழ்க்கையில முதல் முறையா பர்ஃபெக்டா அமைஞ்ச ஒரு விஷயம் உன்னுடைய காதல் தான். அதுவும் இல்லைன்னு ஆக போகுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மீனாட்சி. உன்னை பார்த்த இந்த 4-5 மாசத்துல ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நம்முடைய ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறமும் நான் ரொம்ப மெச்சூர்டா ஃபீல் பண்ண மீனாட்சி. நீ எனக்கு கிடைச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் இந்த உலகத்தையே ஜெயிச்ச ஃபீலிங் வந்துச்சு மீனாட்சி. நீ என்ன லவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண தெரியுமா? இனிமே அதை பத்தி பேச என்ன ஆக போகுது? இது வரைக்கும் உன்னால எனக்கு கிடைச்ச சந்தோஷங்களுக்கும் நீ எனக்கு பண்ண நிறைய நல்ல விஷயங்களுக்கும் தேங்க்ஸ். அடுத்து என்ன பண்ண போற? தெரியல. நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன் ஏதாச்சும் சொல்லி உன்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ண நான் விரும்பல. உண்மையிலே தெரியல. ஆனா உன்னோட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் கிடைச்ச சந்தோஷம் அப்படியே மனசுல இருக்கு. அதுதான் இப்போதைக்கு. வேற எதுவும் இப்ப யோசிக்கல. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் மீனாட்சி. நான் என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா உன்கிட்ட ஒன்னே ஒன்னு எதிர்பார்க்கிறேன். நான் இல்லாம நீ இருந்துருவேன்னு இவ்வளவு தைரியமா அனுப்பி வைக்கிறல்ல, அப்படியே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உன்னை சந்தோஷமா வச்சுக்க மீனாட்சி. நீ சந்தோஷமா இருக்கிற ஒண்ணுதான் எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப். அப்பாவும் உன்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்ல சொன்னாரு. பாவம், அவருக்கு என் அளவு கூட ஸ்ட்ரென்த் இல்லை. உன்னை நேரா பார்த்து பேசுற அளவு கூட அவரால் முடியல மீனாட்சி. அதான் சொல்லி அனுப்புனாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி மீனாட்சி, நான் கிளம்புறேன். சரவணா,
பார்க்கறது ஒண்ணுதான். நீயும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு உனக்குன்னு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கோ. மறக்கணுமா? ஃபோன். கிளம்புறேன்.